ஏதோ நீங்க கேக்குறீங்க சொல்றேன், அவ்வளவுதான். கேக்குறது சொல்லல, நல்லா இருக்கேன் நல்லா இருக்குன்னு சொல்லணுமா? எங்க வீட்டுல சொன்னாங்க. 50வது வருஷத்துல ஒரு கார் வாங்கி வரேங்க. வாங்கிடுவாப்ல அண்ணா, வாங்கிடுவாப்ல. அதுக்கு முதல்ல ஒரு சைக்கிள் வாங்கினேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம கூட வந்து வேலை செய்கிற பிரபு அண்ணா, நம்ம கம்பெனி கிடையாது, வேற கம்பெனி. இருந்தாலும் நாங்கள்லாம் ஒரே இடத்துக்கு பார்ட் டைம் போவோம். அவங்க வந்து ஊருக்கு போகிறாங்க, இந்த வாரம் கடைசியில் வந்து ஊருக்கு போகிறாங்க. அவங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே சட்டுப்புட்டுன்னு கிளம்பி நானும் கிளம்பிட்டேன். இப்போ அவர் கூட தான் போயிட்டு இருக்கேன். இந்த அண்ணா போறாரு பாருங்க, இவர் தான் பிரபு அண்ணா. அவர் கூட வந்து வாங்க ஹாய் சொல்லுங்க. இவர் தான் பிரபு அண்ணா. அப்புறம் எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும்ப்பா. அண்ணன் தான் ஊருக்கு போறாரு, அண்ணனுக்கு தான் பர்ச்சேஸ் பண்ண போறோம். அப்புறம்னா எப்படி போயிட்டு இருக்கு லைஃப் எல்லாம்? ஏதோ சுமாரா போகுது. பெருசாவும் சொல்ல முடியல, சின்னதாகவும் சொல்ல முடியல. சரி விடுங்க, எல்லாம் சரியாயிரும். நம்மளாம் அப்படிதான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். என்னமோ வாழ்க்கையே அப்படித்தானே. வீடியோவில் தான் சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். வீடியோ எடுத்து போடுறதுக்காகவே சிரிச்சுக்கிட்டு இருக்கோமேனு தவிர மற்றபடிலாம் இங்கே வந்து ஒன்றும் இல்லை. அண்ணனும் எப்போதும் வந்து அப்படிதான் போயிட்டு இருக்காரு. வெளிநாட்டு வாழ்க்கையே அப்படித்தானே. வெளிநாட்டு வாழ்க்கையே அப்படிதான். இந்த வெளில கிளம்பும் போது கொஞ்சம் ஜாலியாக கிளம்புவோம். இதே டியூட்டிக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா தான் எங்களோட நிலைமை என்னங்கிறது தெரியும். இப்படிதான் ஓடிக்கிட்டு லைஃப். இப்போ பஸ் ஏறதுக்கு தான் போயிட்டு இருக்கோம், எப்போதும் போல தாங்க. சரி ஆயில் போயிட்டு ஜாமான் வாங்கிட்டு வரணும். பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 6:30. நான் அண்ணனும் போயிட்டு இருக்கோம். சரி வாங்க அங்கே பார்ப்போம், ஃபாயிலில் பார்ப்போம். சொல்லுங்கண்ணா, ஹாய் சொல்லுங்க. இதுதான் பஸ் ஸ்டாப்பு. பஸ் ஸ்டாப்புக்கு வந்தாச்சு, பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளோ வண்டி வந்து பாருங்க. பஸ் வந்து ஏறிடுங்க. இப்போ போய் நிறுத்துறான். வாயில் வந்தாச்சுங்க. நம்ம வந்து 10 தான் போகுது. அங்க இருக்கு அவருக்கு. அவர் அப்படிதான் போவாரு. வந்துட்டோம். பாத்தீங்கன்னா டைம் ஒரு மணி. போயிட்டு வந்து ஜெகஜோதியா இருக்கு பாருங்க லைட் செட்டிங்லாம். இந்த அண்ணன் வராப்புல. இவர் தான் வந்து நம்மளோட மாபெரும் மனிதர், மாபெரும் மனிதர், உயர்ந்த மனிதர், மாமேதை, நம்ம ஜமால் அண்ணா. அண்ணா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்காங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? வீட்டுல எல்லாம் நல்லா 20 வருஷமா 25 வருஷமாச்சு கோயத்துல. ஏதோ நீங்க கேக்குறீங்க சொல்றேன், அவ்வளவுதான். கேக்குறது சொல்லல, நல்லா இருக்கேன் நல்லா இருக்குன்னு சொல்லணுமா? எங்க வீட்டுல சொன்னாங்க. கண்டிப்பா. அதெல்லாம் உள்ள வந்து இருக்கு, நம்மளும் அதுல சிரிச்சுக்கிட்டு தானே இருக்கோம். உள்ள எவ்வளவு இருக்குங்கிறது நமக்கு தானே தெரியும். ஏதோ ஒரு வீடியோ ஆல்பத்துக்கு காட்டுவோமேங்கிறதுக்காக சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். அதையும் நம்ம சொன்னாதான் தெரியும். இந்த அண்ணா வந்து இப்பதான் வந்து இறங்கி இருக்கோம். அண்ணனை பாத்துட்டு இருக்கோம். இப்ப அண்ணன் கூட வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்காக போகிறோம். எந்த காரணம் உங்களோடது? எல்லாமே நம்ம கார் தான். ஆசை போய் வாங்குவோம். இன்னும் நம்ம நினைச்ச மாடல் வரல. சரி, எத்தனை வருஷமா போயிட்டு வரீங்க? 25 வருஷம் ஆச்சு. எப்ப வாங்கலான்னு இருக்கீங்க? இன்னும் ஒரு 30 வருஷத்துல வாங்கிக்கலாம். இல்ல 25 வருஷம் 50வது வருஷத்துல ஒரு கார் வாங்கி வரேங்க. வாங்கிடுவாப்ல அண்ணா, வாங்கிடுவாப்ல. முதல்ல ஒரு சைக்கிள் வாங்கினேன். மங்காப்புல இருந்து பாயில் வரதுக்கா? ஆமா, முதல்ல குடும்பத்துக்கே சைக்கிள் இல்ல. சைக்கிள் இல்ல, வீட்டுல பைக்கு கூட வாடகைக்கு. சரி பண்ணிடுவாங்க. சரி வாங்க உள்ள போமா. நாங்க அப்படியே சைக்கிள் வாங்கிட்டு அப்புறம் கார் வாங்கி அண்ணன் கூட அப்படியே போக வேண்டியதான். லைசன்ஸ் இருக்கு. இப்பதான் இறங்கிட்டு இருக்கேன் கீழே. பாத்தீங்கன்னா எக்ஸ்பர்ட்ல கீழே இறங்கிட்டு இருக்கேன். அண்ணன் முன்னாடி போயிட்டு இருக்காப்புல. இதோ பர்ஃப்யூம் வாங்கணும்னாப்புல. போய் பார்ப்போம் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கு என்னங்கிறத பார்ப்போம்.
பர்ஃப்யூம் இருக்கிற ஏரியாவில் இருக்கோம். அண்ணன் வந்து பர்ஃப்யூம் வாங்க போகிறாரு. ஏற்கனவே வாங்கிட்டாரு. இருந்தாலும் வேறு ஏதாவது வேணுமானா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. பாப்பா என்ன எடுக்கிறாரு. இங்கே உள்ளதெல்லாம் ஆஃபர்ஸில் போட்டிருக்காங்க. வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிஷர்ட் ஒன்று எடுத்துட்டு ரொம்ப நேரம் நின்று பார்த்தேன். இந்த டிஷர்ட் கலர் ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு எடுத்தாச்சு. அண்ணா வந்த வேலையை விட்டுட்டு வேறு எல்லா வேலையும் பார்த்துருக்காரு. இங்கே வருங்க. அண்ணா வாங்கினதெல்லாம் பில்லு போட்டாங்க. பில்லு போட்டு இப்போ தான் வராங்க. ഉണ്ടല്ലോ കയ്യില് ஆமா நூலுல கிளம்பியாச்சு. ட்ரெஸ் மட்டும் எடுத்தாப்புல. அதுக்கப்புறம் பர்ஃப்யூம் வாங்கிட்டு இப்பதான் கிளம்புறோம். கிளம்பிடுவோமாண்ணா? அப்புறம் எங்க லூலு போறோமா? நாங்க லூலு போவோம். வீடியோவில் கவர் ஆயிருந்தோம். முடிஞ்சிட்டு லூலுக்கு வந்தாச்சு. திஸ் இஸ் லூலு ஹைப்பர் மார்க்கெட். லூலு பர்ச்சேசிங். இங்க பார்த்த மாதிரியே இருக்கு. என்னதுங்க? திஸ் வே கோ டு லூலு. இல்ல மேக மணியான ஏதோ மேங்கோ மணியான்ட்டு ஆஃபர் போட்டிருக்காங்க. என்ன ஆஃபர் அது? அப்படிங்கிற ஆஃபர் சேஞ்ச் பண்ணிட்டாங்களா? அதே ஆமாண்ணா. ஐவேல என்ன 250 ரூபா இருக்கு. லூலு இது 2வது டைம் வருமா? சும்மா தான் வரும். ஒன்றும் வாங்கின பாடுதான் இல்லை. அது இல்லையா? வெற்றிகரமா பாத்தீங்கன்னா ஐயோ எடிட்டிங்ல கட் பண்ணிக்கலாம். லூலு 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 விட்டு வெளில வந்தாச்சு. சாப்பிட தான் போறோம். டைம் ஆயிடுச்சு. இது பாத்தீங்கன்னா டாக்ஸி நிற்கும். சுத்தி பாக்ஸிங்கன்னா வந்து டாக்ஸி நிற்கும். குறிஞ்சி உணவகம் சாப்பிட போறோம். பஸ் டிக்கெட் நான் சொன்ன மாதிரி தாங்க. வந்து ரூபாய் தினார் இல்லைன்னா ஒரு 350 காசு. ஆனா வந்து டாக்ஸியில போனோம்னா 1.5 தினார் 2 தினார் கேட்பாங்க. வந்தாச்சு. லூலு விட்டு வெளில வந்தாச்சு. சாப்பிட அண்ணன் பாதுகாப்புல நமக்கு முட்டை தோசை, அண்ணனுக்கு பிளேன் தோசை. பாத்தீங்கன்னா கிளம்பியாச்சு. டைம் வந்து ஒரு 10:30 மணி ஆயிடுச்சு. நைட்டு 10:30 மணி ஆயிடுச்சு. 6:30 மணிக்கு வந்தோம் ரூம்ல இருந்து. இப்பதான் அண்ணன் பர்ச்சேஸ் முடிச்சாப்புல. பாருங்க எல்லாம் கடையே சாத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கடை மூடுற டைம் ஆயிடுச்சு. அண்ணன் இப்பதான் பர்ச்சேஸ் முடிச்சாப்புல. இந்த பாருங்க கடை எடுத்ததுக்கப்புறம் நாங்க கிளம்புறோம். பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சிட்டாப்புல. இப்பதான் கிளம்புறோம். கடைனா சின்ன சின்ன கடை தான் வந்து ஒரு 10 மணி 10:30 மணிக்கு அடைப்பாங்க. சூப்பர் மால்லாம் 12 மணி 12:30 மணி ஆயிரும். இப்பதான் கிளம்புறோம். இதுக்கப்புறம் போயிட்டு எங்க ஏரியாவுக்கு போறதுக்கு ஏர்போர்ட் பஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஏர்போர்ட் பஸ் கிடைச்சா நமக்கு ஈஸி. ரொம்ப தூரம் நடக்க செலவு இல்லை. இல்லைன்னா கொஞ்சம் தூரம் நடந்து போற மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம கோய் தமிழன் 2205 சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவை சந்திப்போம். பாய் பாய். அண்ணா பாய் சொல்லுங்க. ஓகே பாய். ஓகே பாய்.